ஒரு குறுங்கதை தான். இது ஒரு நல்ல கதை. நம்ம ம் விண்மீன்ல வந்த கதை. நான் அத மட்டும் சொல்லிர்றேன். அதுக்கு முன்னாடி விண்மீனுக்காக தனிப்பட்ட ஒரு இணையதளம் ஒண்ணு தயாராகிட்டு இருக்கு. அது விரைவில் வரும். அதுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்ததும் அந்த தகவல் சொல்றேன் நானு. ஆ இந்த கதை வந்து குருட்டுக்கோழிகள். புனிதா பார்த்திபன் எழுதிய கதை. ஒரு பையன் வந்து கால் போன போக்குல நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு மரத்தடியில உட்கார்றான். அரவிந்த். பிடிக்காம ஒரு படிப்பு படிச்சிருக்கான். அந்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. பிடிக்காம ஒரு படிப்பு படிச்சு அதுக்கு வேலை கிடைச்சா, அந்த வேலையில எப்படி அவனால ஈடுபாடா செய்ய முடியும்? ஏதோ போனோம் வந்தோம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவனுடைய செயல்திறன் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு நெறைய தடவ எச்சரிக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் சரியில்ல அப்படின்னு. இன்னைக்கு வேலைய விட்டே தூக்கிட்டாங்க. அதுல தான் அவன் நொந்து போய் உட்கார்ந்திருக்கான். ஆனா, அந்த பிடிக்காம படிச்சாலும், பிடிக்காத வேலையா இருந்தாலும், அந்த வேலைய தக்க வைக்கிறதுக்காக, அத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனு எவ்வளவோ முயற்சி பண்றான். தூங்காம அத என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சு பார்க்குறான். என்னென்னமோ பண்ணி பார்த்தான். ஆனாலும் அவனுக்கு அவன் மண்டையில ஏறவே இல்ல. ஆ இந்த இடத்துல சொல்றாங்க, "நடப்படும் எல்லா மரங்களும் ஒரே பலனை தந்துருமா?" அந்த மாரி அவன் முடங்கி போயிட்டான். ஆனா, அப்பா என்ன சொல்றாரு, "10,00,000 செலவு பண்ணி உன்னைய படிக்க வச்சேனடா. இப்படி நடுத்தெருவுல நிறுத்திட்டேன்னு" அப்பா திட்டுறாரு. "அப்பா எனக்கு வரலப்பா" அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவன் கத்துறான். வெளிய சொல்ல முடியாதுல்ல அப்பாட்ட. மனசுக்குள்ளேயே கத்துறான். இன்னொரு வரி இந்த இடத்துல இவங்க எழுதியிருக்கிறது ரொம்ப புடிச்சது எனக்கு. குழந்தை பருவம் கடந்ததுமே மரமோ, மனிதனோ கல்லடி பட வேண்டும். அதுவும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பலன் நிச்சயம் விழ வேண்டும். அப்படியான கல்லடியா வந்து விழும். அப்படித்தான் நம்மளுடைய மனித வாழ்க்கை. உடைந்து போய் ஒரு இடத்துல அந்த மரத்தடியில உட்கார்ந்திருக்கிறான். ஒரு ஒரு ஏதோ ஒரு சிந்தனையில. ஒரு காலடி சத்தம் கேட்குது. ஒரு பெரியவர் நடந்து வர்றாரு. ஒரு பை வச்சிருக்காரு. அதுல அரிசி இருக்கு. அந்த அரிசி அள்ளி அப்படி போடுறாரு. அங்கன நின்ன கோழி எல்லாம் வந்து கொத்த ஆரம்பிக்குது. கோழி வந்து அரிசி திங்கிறத பார்த்திருக்கீங்களா? மேயிறப்ப வேகமா வந்து எல்லாம் அந்த போட்ட இடத்துலயே வந்து கொத்திக்கிட்டு இருக்கும். முண்டி அடிச்சு ஒன்ன தள்ளி விட்டு இன்னொன்ன தள்ளி கொத்திக்கிட்டு இருக்கும். ஆ அப் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்ப அவரு திட்டுறாரு. இதுக பண்றதுல முட்டி மோதுறதுல கால வச்சு வேற புராண்டும் இல்லையா? அதுல எற சிதறுது. அங்கேயும் இங்கேயும் சிதறிக்கிட்டு இருக்கு. அப்ப அவரு திட்டுறாரு. "குருட்டு கோழிகளா! இங்க எவ்வளவு எற சிதறி கிடக்கு. அத கொத்த வேண்டியதுதானே! அத விட்டுப்புட்டு கிடைக்காததுக்கு போய் சண்டை போட்டு ஒண்ணோட ஒண்ணு முட்டிக்கிட்டு இப்படி வெறும் வயித்தோட போறீங்க எல்லாரும். மக்குகளான்னு" திட்டிட்டு போறாரு. அந்த வார்த்தை அவனுக்கு சுருக்குன்னு பட்டுருது. அந்த கோழியோட தன்னை ஒப்பிட்டு பார்த்துக்கிறான். வாய்ப்புகள் வந்து சிதறி கிடக்கும். இந்த இப்போ உள்ள சூழ்நிலையில. நம்மளும் ஒரு குருட்டு கோழி மாரி இருக்கிறோம் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிறான். அப்ப சிதறி கிடந்த இரைகளும் ஆ அவனுக்கு அவன் கண்களுக்கு தெரிந்தன அப்படின்னு கதைய முடிக்கிறாங்க. ஆ ஒரு வேலை பிடிக்காத வேலை அதுக்கு அந்த இத புரிஞ்சுக்கிறவும் முடியாத ஒரு வேலையில போய் சேர்ந்துட்டு, ஐயோ! போச்சே அப்படின்னு இல்லாம, நெறைய இருக்கு. இப்ப உள்ள உலகத்துல நம்ம தேடி ஓடணும் அப்படின்றத ஒரு சின்ன கதையில அருமையா சொல்லியிருந்தாங்க. புனிதா பார்த்திபன், குருட்டு கோழிகள். இன்னைக்கு என் பங்குக்கு இந்த கதைய சொல்லிட்டேன். மகிழ்ச்சி. நம்ம அ தொடர்ந்து இந்த கூடுகையை நடத்துவோம். அடுத்த வாரமும் தொடருவோம். வேற எதுவும் கருத்துகள் இருந்தா நண்பர்கள் சொன்னதுக்கு அப்புறம் நிகழ்வை இறுதி செய்வோம். அடுத்த வாரம் அதே மாரி ஞாயிற்றுக்கிழமை மாலையில நம்ம கூடுவோம்.